அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையில் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை எட்டுவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என சொல்லப்படுகிறது. இரு சங்கங்களின் பிரதிநிதிகள் இடையே பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் பல பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. நவம்பர் 1 முதல் படப்பிடிப்பு நடக்காது என்ற அறிவிப்பை திரும்பப் பெற நடிகர்கள் சங்கம் வலியுறுத்தியிருப்பதாகவும் தெரிகிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையில் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, இந்த ஒப்பந்தம் முக்கியமாக என்ன விஷயத்துக்காக போடப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆகிய 2 சங்கங்களுக்கு இடையே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடிகர் தனுஷை இது அவருடைய படங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று கூறியிருந்தார்கள். இது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு செலவு அதிகமாகிறது, ஒரு திரைப்படத்திற்கான தயாரிப்பு செலவு அதிகமாகிறது. இதற்கு நடிகர்களின் சம்பளம் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்று தயாரிப்பாளர்கள் கருதுகிறார்கள். எனவே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை 2 சங்கங்களுக்கு மத்தியில் போட வேண்டும் என்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதற்கு நடிகர் சங்க தலைமையிலான குழுவினரும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைமையிலான குழுவினரும் அடிக்கடி சந்தித்து இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் தான் கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சந்திப்பின் போது புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்காக 11 பரிந்துரைகளை தயாரிப்பாளர்கள் சங்கம் வழங்கி இருந்தது. இந்த நிலையில் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் வழங்கிய பரிந்துரை போலவே இவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். அதில் 37 பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நடிகர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது உள்ளிட்ட 37 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து எந்த புதிய திரைப்படத்திற்கும் பூஜை போடக்கூடாது, தொடங்கக்கூடாது என்று தயாரிப்பாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தற்போது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது. எனவே இதை அவர்கள் வாபஸ் பெறுவார்கள். விரைவில் புதிய படங்கள் தொடங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்கு தயாரிப்பாளர் சங்கம் முன்னெடுக்கும் என்று நம்புகிறோம் என தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.